ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கம்த்ரா டிஎன்பிசி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் குரூப் 4 எக்ஸாமுக்கு இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். டிசம்பர்லேருந்து மே வரைக்கும் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து பார்ட் 3. ஆல்ரெடி பார்ட் 1 பார்ட் 2ல் ஒரு 40 கொஸ்டின்ஸ் வந்து போட்டிருக்கோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பார்த்துருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முதல் கேள்வி, சமீபத்தில் தனது தேசிய சின்னமாக பனிச்சிறுத்தையை அதிகாரப்பூர்வமாக அறிவித்த நாடு எது? சமீபத்தில் தனது தேசிய சின்னமாக பனிச்சிறுத்தையை அதிகாரப்பூர்வமாக அறிவித்த நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிர்கிஸ்தான். அடுத்த கேள்வி, அயோத்தி ராமர் கோயில் எப்போது திறக்கப்பட்டது? அயோத்தி ராமர் கோயில் எப்போது திறக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 22, 2024 தான் திறந்து வச்சுருக்காங்க. இந்த கோயில் வந்து நாகரக பாணி அப்படின்னு சொல்லி ஒரு கட்டடக்கலை இருக்குல்ல, அந்த பாணியில் தான் வந்து கட்டியிருக்காங்க. அடுத்த கேள்வி, தமிழ்நாட்டில் சமீபத்தில் விற்பனை தடை செய்யப்பட்ட பஞ்சு மிட்டாயில் கலந்துள்ள வேதிப்பொருளின் பெயர் என்ன? தமிழ்நாட்டில் சமீபத்தில் விற்பனை தடை செய்யப்பட்ட பஞ்சு மிட்டாயில் கலந்துள்ள வேதிப்பொருளின் பெயர் என்ன? ரோடமைன் பி. ரோடமைன் பி அப்படிங்கிறது வந்து ஒரு நிறமூட்டி. இது வந்து துணி, அப்புறம் வந்து செப்பல், தோல் பொருட்கள்லாம் தயாரிக்கிறாங்கல்ல, அந்த இதில் தான் வந்து மேஜராக வந்து அதை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் அந்த பஞ்சு மிட்டாயில் இந்த ரசாயன பொருள் கலந்துருக்கு அப்படின்னு சொல்லி அதை விற்பனையை வந்து தடை செஞ்சுருக்காங்க. இதை சாப்பிட்றதுனால கேன்சர் வரும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்த கேள்வி, பொழுதுபோக்கு ரீதியிலான கஞ்சா பயன்பாட்டை சட்டப்பூர்வமாக ஆக்கிய நாடு எது? பொழுதுபோக்கு ரீதியிலான கஞ்சா பயன்பாட்டை சட்டப்பூர்வமாக ஆக்கிய நாடு வந்து ஜெர்மனி. அடுத்த கேள்வி, தன் பாலின திருமணத்தை சட்டப்பூர்வமாக ஆக்கிய ஆசியாவின் முதல் நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைவான். தன் பாலின திருமணத்தை சட்டப்பூர்வமாக ஆக்கிய ஆசியாவின் முதல் நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைவான். இது எப்போ சட்டப்பூர்வமாக ஆக்கியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2019. சமீபத்தில் வந்து தாய்லாந்தும் தன் பாலின ஈர்ப்பு திருமணத்தை வந்து சட்டப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. அடுத்த கேள்வி, 16வது நிதி ஆணையத்தின் மதிப்பீட்டு காலம் என்ன? அதாவது 16வது நிதி ஆணையம் இப்போ சொல்லியிருக்காங்கல்ல, அதோட பீரியட், அதோட காலம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வந்து 2026 ஏப்ரல் 1லேருந்து 2031 ஏப்ரல் வரைக்கும், அதாவது மார்ச் 31 வரைக்கும். 2026 to 2031 இப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2026 ஏப்ரல் 1 முதல் 2031 மார்ச் 31 வரைக்கும். இப்போ 15வது நிதி ஆணையம் தான் செயல்பாட்டில் இருக்குது. இது வந்து 2025 வந்து முடிவடைகிறதுனால இப்போ 16வது நிதி ஆணையத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க. இதை பற்றி கேட்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இது வந்து அரசியலமைப்புலேயும் வருது. நிதி ஆணையத்தை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 280 தான் வந்து நிதி ஆணையத்தை பற்றி சொல்லுது, நிதிக்குழு. அடுத்த கேள்வி, ஐக்கிய நாடுகள் சபையானது 2024 ஆண்டினை என்ன ஆண்டாக அறிவித்துள்ளது? ஐக்கிய நாடுகள் சபையானது 2024 ஆண்டினை என்ன ஆண்டாக அறிவித்தது? அது வந்து சர்வதேச ஒட்டகங்கள் ஆண்டாக அறிவித்தது. அடுத்த கேள்வி, நாட்டிலேயே செங்குத்தான நிலையில் திறந்து மூடும் வசதியுடன் அமைக்கப்படும் முதல் பாலம் எது? நாட்டிலேயே செங்குத்தான நிலையில் திறந்து மூடும் வசதியுடன் அமைக்கப்படும் முதல் பாலம் எது? அதான் பாமன் ரயில்வே பாலம். அடுத்த கேள்வி, 2024 ஆண்டுக்கான பத்ம விருதுகள் எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது? 2024 ஆண்டுக்கான பத்ம விருதுகள் எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது? கரெக்டான ஆன்சர் வந்து 132 பேருக்கு வந்து வழங்கியிருக்காங்க. அடுத்த கேள்வி, 16வது நிதி ஆணையத்தின் முழு நேர உறுப்பினராக நியமிக்கப்பட்டவர் யார்? 16வது நிதி ஆணையத்தின் முழு நேர உறுப்பினராக நியமிக்கப்பட்டவர் யார்? மனோஜ் பாண்டா. இந்த 16வது நிதி ஆணையத்தை பற்றி கேட்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நிதிக்குழு, நிதி ஆணையத்தை பற்றி அடிக்கடி வந்து கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. இதில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்லேயும் கேட்க வாய்ப்பு இருக்குது, கான்ஸ்டியூஷன் சம்மந்தமாகவும் கேட்க வாய்ப்பு இருக்குது, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி, நாட்டிலேயே அதிக பரப்பளவை கொண்ட தொகுதி எது? லடாக். தேசிய திருநங்கையர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஏப்ரல் 15.
அடுத்த கேள்வி, சமீபத்தில் கருக்கலைப்பு உரிமையை உறுதிப்படுத்திய உலகின் முதல் நாடு எது? சமீபத்தில் கருக்கலைப்பு உரிமையை உறுதிப்படுத்திய உலகின் முதல் நாடு எது? பிரான்ஸ். அடுத்த கேள்வி, சமீபத்தில் முதல் பெண் முதலமைச்சரை பெற்ற நாடு எது? அதாவது சமீபத்தில் நடந்த எலெக்ஷனில் முதல் பெண் முதலமைச்சரை தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அந்த நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. பாகிஸ்தானில் மரியம் நவாஸ். பாகிஸ்தானில் முதல் பெண் முதலமைச்சரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவங்க பேர் மரியம் நவாஸ். இவங்க நவாஸ் ஷெரீப் இருப்பாங்களா, அவங்களோட பொண்ணு தான் இந்த மரியம் நவாஸ். இந்த கேள்வி கேட்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்படி கூட கேட்கலாம், மரியம் நவாஸ் எந்த நாட்டின் முதல் பெண் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னா பாகிஸ்தான். பாகிஸ்தான் நாட்டின் முதல் பெண் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டவரோட பெயர் என்ன அப்படின்னும் 2 விதமாக கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்த கேள்வி, ஆசியாவின் மிகப்பெரிய நிலக்கரி சுரங்கமாக மாறப்போவது எது? ஆசியாவின் மிகப்பெரிய நிலக்கரி சுரங்கமாக மாறப்போவது எது அப்படின்னு பார்த்தோன்னா கெவ்ரா நிலக்கரி சுரங்கம். கெவ்ரா நிலக்கரி சுரங்கம். அடுத்த கேள்வி, ஐசிசி ஆண்கள் T20 உலகக்கோப்பை 2024 பிராண்ட் தூதராக நியமிக்கப்பட்டவர் யார்? அதாவது பிராண்ட் அம்பாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது ஐசிசி ஆண்கள் T20 உலகக்கோப்பை 2024 பிராண்ட் தூதராக நியமிக்கப்பட்டுள்ளார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உசேன் போல்டு தான் அதோட பிராண்ட் தூதராக நியமிக்கப்பட்டிருக்கார். அடுத்த கேள்வி, 2024 உலக சுகாதார தினத்தின் கருப்பொருள் என்ன? 2024 உலக சுகாதார தினத்தின் கருப்பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. எனது ஆரோக்கியம் எனது உரிமை, அதுதான் இதோட கருப்பொருள். உலக சுகாதார தினம் எப்போ கொண்டாடுறாங்கன்னா ஏப்ரல் 7 உலக சுகாதார தினம். அதோட கருப்பொருள் எனது ஆரோக்கியம் எனது உரிமை. அடுத்த கேள்வி, தமிழகத்தில் இருந்து மக்களவைக்கு அதிக முறை தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? தமிழகத்திலிருந்து மக்களவைக்கு அதிக முறை தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ப. சிதம்பரம். காங்கிரஸில் உள்ள ப. சிதம்பரம் முன்னாள் நிதியமைச்சர் கூட இவர். அடுத்த கேள்வி, அமைதிக்கான ஆசிய பௌத்த மாநாடு எங்கு நடைபெற்றது? அமைதிக்கான ஆசிய பௌத்த மாநாடு எங்கு நடைபெற்றது? கரெக்டான ஆன்சர் புதுடெல்லி. அடுத்த கேள்வி, மக்களை தேடி ஆய்வக சேவை திட்டம் முதலில் தொடங்கப்பட்ட மாவட்டம் எது? தமிழ்நாட்டில் மக்களை தேடி ஆய்வக சேவை திட்டம் முதலில் எங்கே தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோயில், அதான் ஒரு கிராமத்தில் உள்ள சுகாதார மையத்தில் தொடங்கி வச்சுருக்காங்க. மக்களை தேடி ஆய்வக சேவை திட்டம் முதல்ல கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோயிலில் தொடங்கியிருக்காங்க. அடுத்த கேள்வி, தேசிய மகளிர் தினம் யாரின் நினைவாக கொண்டாடப்படுகிறது? தேசிய மகளிர் தினம் யாருடைய நினைவாக கொண்டாடப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா சரோஜினி நாயுடு. தேசிய மகளிர் தினம் பிப்ரவரி 13 தான் கொண்டாடுறாங்க. யாரோட நினைவுனா சரோஜினி நாயுடு. மாற்றி போட்டக்கூடாது. சர்வதேச மகளிர் தினம் தான் மார்ச் 8. தேசிய மகளிர் தினம் பிப்ரவரி 13. அடுத்த கேள்வி, இந்தியாவின் ஏற்றுமதி முந்தைய ஆண்டை விட எவ்வளவு சதவீதம் அதிகரித்துள்ளது? அதாவது இந்த ஆண்டு 2024 எவ்வளவு சதவீதம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவின் ஏற்றுமதி முந்தைய ஆண்டை விட எவ்வளவு சதவீதம் அதிகரித்துள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17%. அடுத்த கேள்வி, டிஜிட்டல் முறையில் வழங்கப்படும் சேவையின் இந்தியா உலகின் எத்தனையாவது பெரிய ஏற்றுமதியாளர்? டிஜிட்டல் முறையில் வழங்கப்படும் சேவையில் இந்தியா உலகின் எத்தனையாவது பெரிய ஏற்றுமதியாளர்? 4வது பெரிய ஏற்றுமதியாளர். அடுத்த கேள்வி, 2024 சர்வதேச மகளிர் தினத்தின் கருப்பொருள் என்ன? 2024 சர்வதேச மகளிர் தினம் மார்ச் 8. அதோட கருப்பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. பெண்களில் முதலீடு செய்யுங்கள், முன்னேற்றத்தை விரைவுபடுத்துங்கள். பெண்களில் முதலீடு செய்யுங்கள், முன்னேற்றத்தை விரைவுபடுத்துங்கள். அடுத்த கேள்வி, இந்தியாவின் முதல் அரசுக்கு சொந்தமான OTT இயங்குதளம் கொண்டுள்ள மாநிலம் எது? இந்தியாவின் முதல் அரசுக்கு சொந்தமான OTT இயங்குதளம் கொண்டுள்ள மாநிலம் எது? கேரளா. கேரளா தான் இந்தியாவில் முதலாக அரசுக்கு சொந்தமாக OTT இயங்குதளம் கொண்டுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 25 இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தாச்சு. ஆல்ரெடி 2 வீடியோவில் 20 மொத்தம் 40. இந்த வீடியோவில் சேர்த்து டோட்டலாக 65 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில்
அடுத்த 25 கொஷின்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். 25ல் அது கூட நம்ம பார்ப்போம். சில பேர் வந்து பிடிஎஃப் வேணும்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அடுத்த வீடியோவில் வந்து ஒரு 100 கொஸ்டினாக சேர்த்து நான் வந்து பிடிஎஃப் உங்களுக்கு தரேன். அதை பார்த்து படிச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் அடுத்த இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்ப்போம்.